ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வீடியோ. இப்போ வந்து உங்களுக்கு கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாபுக்கு வந்து போனாங்கன்னு தெரியல, அது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்காக வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சப்போஸ் செலக்ட் ஆனவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் இருக்குது, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, அதில் சென்ட் பண்ணீங்க அப்படின்ட்டா நான் உங்கள் மூலமாக ஒரு ரிவ்யூ மாதிரி எடுத்து உங்களுக்காக நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதோட ஜாப் எப்படி நீங்கள் இப்போ மெரிட்டில் போனீங்களா, அதாவது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க காசு கொடுத்து போனாங்க அல்லது மெரிட்டில் போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ப்ரோட சொல்லியிருந்தாரு, நான் 12th எடுத்துகிற மார்க் எடுத்திருக்கேன், அதாவது கிட்டத்தட்ட 850 மேலே எடுத்திருக்கேன், எனக்கு வந்து வேலை வரல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மெரிட்டில் போனீங்களா, அல்லது மெரிட்டில் தான் போக முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி காசு கொடுத்து போனேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க காசு கொடுத்து போனாங்களா தான் அது உண்மையாக பொய் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத பட்சத்தில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆனவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடி நிறைய கொடுத்துருக்கேன், மெயிலேருந்து சென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட பேசணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் வந்து திரும்ப எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கும்போது பட்சத்தில் ஒரு 200 சம்திங் மேலே வேக்கன்சி வந்து அதில் ஃபில் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி 275 மேலே இருக்கும், அதாவது அது வரை தான் இருந்துச்சு போல் நினச்சி நானும் ஃபஸ்ட் வீடியோ போட்டேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரோ செகண்ட் லிஸ்ட் இருக்குதுன்னு சொன்னதுன்னா நான் அதுக்கு உங்களுக்காக எப்படி எடுக்கணும், எப்படி கூகுளில் போகணும், எப்படி இந்த ஃபைலை எடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் நிறைய பேர் வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருந்தேன், கூகுளில் டைப் பண்ணுங்கள் டிஆர்பி ரிசல்ட் கள்ளக்குறிச்சிக்கோ விழுப்புரத்துக்கு டைப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட்டோட அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபைலு செகண்ட் ஃபைலும் ஓப்பன் ஆகும். ஸோ அது ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான், அது அழகாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ வந்து இப்போ உங்களுக்காக ஸ்க்ரீன் ஓட விட்டு தான் உங்களுக்காக நான் வந்து லைவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான முறை தான், அது மெத்தட் தான். திரும்ப வீடியோ கூட பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளக்குறிச்சி செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். கள்ளக்குறிச்சிக்கு செகண்ட் லிஸ்ட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பிடி ஃபைலு அதை இருந்திருக்கும். நானும் தேடி பார்த்தேன், இல்லை. ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம கம்மியான வேகன்சி தான். இப்போ உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 275க்கு மேலே ஃபஸ்ட்டு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. அதனால் வேகன்சி ரொம்ப ஃபில் பண்ணதுனால செகண்ட் இருந்துச்சு போல். இதில் பாருங்கள் 116 வேகன்சி மொத்தமே கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தேன், ஏன்னா அதிகமாக வேகன்சி இருக்கா, எத்தனை வேகன்சி அப்படின்ட்டு. கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப கம்மியான வேகன்சி 116 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுமேல் வந்து விட்டுருந்தா கூட ஃபஸ்ட்டே விட்டுருக்கலாம், இனி வந்து விட வாய்ப்பு இல்லை. செகண்ட் லிஸ்ட் வரது வாய்ப்பு இல்லை. நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் செகண்ட் லிஸ்ட் வருமான்ட்டு, அவங்க ரிப்ளை பண்ணல. ஸோ ஒரு வேளை நான் ரிப்ளை பண்ணி அவங்கள்ட்ட விசாரித்து செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க சொல்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா இப்போ 2-3-4 நாளாக கிட்ட ஆயிடுச்சு கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட் விட்டு. இனிமேல் வந்து செகண்ட் லிஸ்ட்டு விடுவாங்கன்னு தெரியல, இனிமேல் வராது. அந்த பிடிஎஃப் ஃபைலும் இல்லை. அப்புறமா நெட்டில் அந்த ரிசல்ட்டு விட்டுறாங்கல்ல, அதுலேயும் கீழே நம்ம பார்த்தேன், அதுலேயுமே இல்லை. ஸோ செகண்ட் லிஸ்ட்டு வந்து வர வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி தான் வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன், போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய ரேஷன் கடை அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு தான் மெயினாகவே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு ஜாபுக்கு வந்து ஒரு கால இடைவெளி இருக்குது. எப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் ஒரு கோர்வையாக எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து இந்த நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அப்புறம் நம்ம சாதாரணமாக நம்ம விஓ அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இந்த ரேஷன் கடை ஜாபுக்கெலாம் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிற எக்ஸாம் கிடையாது, ஒரு டைரக்ட் இன்டர்வியூ எடுத்து அப்புறம் மார்க் அடிப்படையில் தான் அவங்க ஜாப் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து வருஷம் தான் விட்டுட்ருக்காங்க. அந்த தலையாரி போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது விஓ அசிஸ்டண்ட் போஸ்ட்டு, இதில் வந்து வருஷம் தான் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக தொடர்ந்து ஒவ்வொரு மாட்டம் அறிவிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் கூட அப்ளை பண்ணி இன்டர்வியூ கூட எனக்கு வரல. ஆனால் நான் அப்ளை பண்ண நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து 9 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க, காசு கொடுத்தவங்க மட்டும்தான் வேலையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஏதோ மறைமுகமான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஆச்சு, அது தலையாரி போஸ்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் நேர்மையான முறையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி
அது போன மாதிரி தெரியல. அது அப்படியே என்ன சொல்கிறது, மறைமுகமான ஒரு வேகன்சியாக போச்சுது. எப்படி ஃபில் பண்ணாங்க, எந்த வழியில் ஃபில் பண்ணாங்க, யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணா ஒன்றுமே தெரியல. அதோட போச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ஜாப் வந்து நிறைய பேர் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 6000 வேகன்சி 7000 வேகன்சிக்காக லட்சக்கணக்கான பேர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அதில் நானும் ஒருத்தன் தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜாப் வந்து போனோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். நமக்கு நிறைய பேர் தடவை உங்களுக்கு இந்த வீடியோலாம் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வருஷக்கணக்கில் வந்து வெயிட் பண்ணி ரிசல்ட் அப்படின்னு அப்டேட் கொடுத்து அது நம்ம ஒவ்வொரு மாவட்டம் ரிசல்ட்டுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் ஓரளவுக்கு 6 மாதம் 7 மந்த் கழிச்சு ரிசல்ட் வந்துருச்சு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்ட மாவட்டத்தில் வந்து 2 மாவட்டம் மட்டும்தான். ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக வராமல் இருந்து இப்போ வெயிட் பண்ணி இப்போ ஜாப், அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. ஏன்னா திரும்ப அப்ளை பண்ணலான்ட்டா. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஜாப் வந்து வெயிட் பண்ணி நிறைய பேர் செலக்ட் ஆனவங்க ஓகே, ஆகாதவங்களுக்கு வந்து திரும்ப எதிர்பார்த்து திரும்ப ஜாப் நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும். ஸோ நான் கூட இப்போது திரும்ப அப்ளை பண்ணால் கூட திரும்ப நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட நான் அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த ஜாப் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வருவாங்க அப்படின்ட்டு நான் இப்போ விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன தெரிஞ்ச அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் விடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஜாப் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். சப்போஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு ஒரு வேளை நல்ல தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து வருஷம் விடுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஏன் விடலை அப்படின்னா, இந்த 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ண இந்த மாவட்டம்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த விடாத பட்சத்தில் 2 மாவட்டத்துக்கு இப்போ தான் விட்டுருக்காங்க. இந்த இயர் வந்து முடிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு. செகண்ட் வந்து 2025, அதாவது ஸ்டார்டிங்கில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நான் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்க வீடியோ போடுறேன். ஆனால் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஆனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த ஜாப்பு, அப்புறம் வந்து கால்நடை உதவியாளர் பணி, அப்புறம் வந்து இந்த அசிஸ்டண்ட் போஸ்டிங்கு, அப்புறம் வந்து ரேஷன் ஜாப் ரிசல்ட்டு, ரேஷன் ஜாப்புக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுற இந்த நோட்டிஃபிகேஷனு, இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து இந்த டைரக்ட் இன்டர்வியூ வைக்கிற ஜாப்லாம் அவங்க கண்டிப்பாக திரும்ப இந்த இயரும் கண்டிப்பாக வரும். கம்மிங் இயர், அதாவது 2025 கண்டிப்பாக வரும். அப்படி வர பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன டீட்டெயில்ஸு அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் இந்த கமெண்ட் கேட்குறாங்க, அந்த கன்சிடென்ட் ரிசர்வ்னு போட்டு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ரோ, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கன்சிடென்ட் ரிசர்வ் வந்து தொகுக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஒரு அதாவது ஒரு தொகுப்பு பட்டியல் தான். இந்த பட்டியலில் வந்து ஒருவேளை மெரிட்டில் ரொம்ப மார்க் எடுத்தவங்க, அந்த மாதிரி இப்போ ஜாப் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40-50 ஜாப் ஃபில் பண்ணணும், இவங்க வந்து மெரிட்டில் வந்து ரொம்ப அதிகமான மெரிட்டில் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சப்போஸ் வந்து இதை ஜாப் பணியிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டியல் வந்து லிஸ்ட்டு பெண்டிங் வச்சுருப்பாங்க. மெரிட்டில் ரொம்ப வந்தவங்க பெண்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து அலாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த முறையில் நீங்கள் லக்கி பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இதுக்கான மீனிங் இதுதான். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2025 கண்டிப்பாக விடுவாங்க. அப்படி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அது நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்டாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தகவல்லாம் நிறைய வேலைவாய்ப்பு தகவல்லாம் இருக்குது. என்னால் வீடியோ போட முடியலை. முடிஞ்ச பட்சத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறைய ஜாப்லாம் இருக்குது. நிறையனா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள என்ன சொல்கிறது, சின்ன சின்ன வேக்கன்சிலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல அப்டேட்டோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.